ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஸ்கீமில் 5% ஸ்லாபுக்கும் 7% ஸ்லாபுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம 5% ஸ்லாபில் வந்து இப்போ பே பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு வந்து லாஸ் ஆகுது, 7%ஓட கம்பேர் பண்ணால் எவ்வளோ கம்மியான கோல்டு கிடைக்குது, எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது, என்ன ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணால் 5% ஸ்லாபில் வந்து அதிகமாக கோல்டு வந்து நம்ம சேவ் பண்ணலாம், நிறைய பெனிஃபிட் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து 5% ஸ்லாபில் பே பண்ணலாமா வேணாமா, இல்லை புதுசாக டிஜிகோல்டு வந்து ஓப்பன் பண்ணலாமா வேணாமா, அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். கால்குலேஷன்ஸை வந்து நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும் போது டேட் வந்து 25 May 2026. கோல்டு ரேட்டு இன்னைக்கு 14,610 ரூபா. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு 7% ஸ்லாபு, நெக்ஸ்ட் 120 டேஸ்க்கு வந்து 5% ஸ்லாபு. நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி வந்து இந்த 5% ஸ்லாபுக்கு வந்து வந்துட்டோம். 7% ஸ்லாபில் வந்து மோஸ்ட்லி யார் வந்து லாஸ்ட்டாக லேட்டாக ஆரம்பித்தாங்களோ அவங்களா மட்டும்தான் வந்து இந்த 7% ஸ்லாபில் இருப்பாங்க. 90% பீப்புள் வந்து ஒரு 5% ஸ்லாபில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து இதில் பே பண்ணலாமா வேணாமா, இதில் எவ்வளோ வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதா எல்லாத்தையும் இதில் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 7% ஸ்லாபில் நம்ம ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து போட்டோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 7% ஸ்லாபில் ஒரு 1000 ரூபாய் போடுறோம். இன்னைக்கு ரேட்டு 14,610 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்னா அமௌண்ட்டாக நம்ம எவ்வளோ போடுவோம் அப்படின்னா நம்ம 1000 ரூபாய் அப்படியே வந்து போட மாட்டோம், ஸ்பிளிட் பண்ணி தான் வந்து போடுவோம். எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டால் நமக்கு 1 மில்லிகிராம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற இந்த மினிமம் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் எப்படி வந்து அதிக பெனிஃபிட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த நம்பர் வந்து எப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ஃபுல் கால்குலேஷனை சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஜிஆர்டி ஆப்லேயே அதெல்லாம் போட்டு ரெஃபர் பண்ணியும் வந்து அந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ அதில் நான் சொன்ன மேஜிக் வேல்யூ 0.00751, அதோட இன்னைக்கு கோல்டு ரேட் 14,610 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 109.72 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ரவுண்டு பண்ணி தான் நம்ம வந்து பே பண்ணணும். இந்த டிஜிட்லாம் வந்து பே பண்ண முடியாது பின்னாடி. ஸோ ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 110 ரூபாய் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1000 ரூபாயை 110ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 9 டைம்ஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணணும். இப்படி ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து பே பண்ணணும். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ கோல்டு கிடைக்கும் அப்படின்னா 9 டைம்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஸோ கோல்டாக நமக்கு கிடைக்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 0.008, அதாவது 8 மில்லிகிராமும் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கும். அப்போ 9 டைம்ஸ் நம்ம வந்து போடும்போது ஒவ்வொரு தடவையும் 9 மில்லிகிராம் நமக்கு வந்து கிடைக்குது. 8 மில்லிகிராம் வந்து நம்ம கோல்டு, 1 மில்லிகிராம் வந்து போனஸ். ஸோ அதோட மாதிரி 9 டைம்ஸ் வந்து போடும்போது 81 மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் 7% ஸ்லாபில் போடுறோம் அப்படின்னா. நம்மளோட ஆவரேஜ் ரேட்டையும் இதில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் ரேட் என்ன, 110 ரூபாய்க்கு நமக்கு 9 மில்லிகிராம் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 110 டிவைட் பை 0.009 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஒரு கிராமோட ரேட்டு 12,222 ரூபாய். ஸோ இந்த ரேட்டுக்கு நமக்கு வந்து கோல்டு வந்து ஆவரேஜ் ரேட்டில் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 120 டேஸில் 7% ஸ்லாபில் 1000 ரூபாய் போட்டால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ செகண்ட் 120 டேஸில் 5% ஸ்லாபு. ஸோ 5% வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதில் நம்ம 1000 ரூபாய் போட்டால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் இப்போ இந்த ஸ்லாபில் தான் இருக்கோம். அதனால் கால்குலேஷனை தெளிவாக வந்து பாருங்கள். அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா இந்த 0.00751 அதை சொன்னேன்ல 7% ஸ்லாபுக்கு, அது மாதிரி 5% ஸ்லாபுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதை டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வர வேல்யூவை ரவுண்ட் பண்ணி பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மில்லிகிராம் வந்து போனஸாக வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இன்னைக்கு ரேட்டு 14,610 ரூபா, அதை டிவைட் பை 100 போட்டோம் அப்படின்னா 146.1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 147 ரூபா. ஒவ்வொரு தடவையும் 147 ரூபா போட்டோம் அப்படின்னா நமக்கு 1 மில்லிகிராம் கிடைக்கும். 146 போட்டோம் அப்படின்னா கிடைக்காது. 148 போட்டாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இந்த 147 கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக் தான் இந்த வேல்யூ டிவைட் பை 100 அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு ரேட்டு இந்த இடத்துல 2 டிஜிட் தள்ளி ஒரு புள்ளி வச்சுட்டா என்ன வேல்யூ கிடைக்குமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரவுண்ட் பண்ணி போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மில்லிகிராம் வந்து கிடைக்கும். நான் இப்போ சொன்ன கால்குலேஷனை ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஆப்லேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் 110 ரூபா போட்டிருக்கேன், பெனிஃபிட் எதுவும் இல்லை. 120 ரூபா போட்டிருக்கேன், 8 கிராம் மட்டும்தான் ஆடாக இருக்குது, பெனிஃபிட் இல்லை. 130 போடும் போது பெனிஃபிட் இல்லை.
நெக்ஸ்ட்டு 140 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 140 போடுறேன். ஸோ 140 போடும் போது பெனிஃபிட் வந்து ஆட் ஆகலை. ஸோ 145 அந்த மாதிரி ஏதாவது போட்டு ட்ரை பண்ணலாம். 145 போட்டும் பெனிஃபிட் ஆட் ஆகலை, 146க்கும் ஆட் ஆகலை, 147 போட்டால் தான் அந்த பெனிஃபிட் வந்து ஆட் ஆகுது 1 மில்லிகிராம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 148 போட்டாலும் எக்ஸாக்டாக இதே கோல்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ, இன்னைக்கு கோல்டு ரேட் 14,610. அதை 100ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 146.1ன்னு வரும். அதை ரவுண்ட் பண்ணி 147ன்னு போடும் போது தான் எக்ஸாக்டாக நமக்கு வந்து 1 மில்லிகிராம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதை விட கம்மியாக போட்டாலும் வந்து கிடைக்காது, ஜாஸ்தியாக போட்டாலும் 147க்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வந்து கோல்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 1000 ரூபாய் இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ எத்தனை தடவை நம்ம வந்து போடலாம் அப்படின்னா 1000 டிவைட் பை 147 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 6.8 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை அப்ராக்சிமேட்டாக போட்டோம் அப்படின்னா 7 டைம்ஸாக வந்து போடலாம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 7 டைம்ஸ் போடுறோம், ஒவ்வொரு தடவையும் 147 ரூபாய் வந்து போடுறோம். அப்போ நம்ம மொத்தம் 1029 ரூபா வந்து பே பண்ணுவோம். நம்மளோட டார்கெட் 1000 ரூபாய் தான், பட் எக்ஸ்ட்ரா 29 ரூபா இதில் நம்ம பே பண்ணால் தான் 7 டிரான்சாக்ஷன் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ டோட்டலாக நம்ம பே பண்ணுறது 1029 ரூபா 7 டிரான்சாக்ஷனுக்கு. நமக்கு எவ்வளோ கோல்டு கிடைக்கும் அப்படின்னா இதில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நமக்கு வந்து 10 மில்லிகிராம் வந்து கோல்டு கிடைக்கும், பெனிஃபிட்டாக 1 மில்லிகிராம் கிடைக்கும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 மில்லிகிராம் வந்து ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 7 டைம் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால 7 × 11 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 77 மில்லிகிராம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் ரேட்டு அதில் போட்ட மாதிரியே நம்ம கால்குலேட் பண்ணி இதுலேயும் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ ஆவரேஜ் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா 147 ரூபாய்க்கு நம்ம 11 மில்லிகிராம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 147 டிவைட் பை 0.011 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 13,363 ரூபாய் ஒரு கிராம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதை நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் கிராம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாயை வந்து நீங்கள் 7% ஸ்லாப்ல வந்து போடும்போது நமக்கு 81 மில்லிகிராம் வந்து கிடைச்சிது. பட் 5% ஸ்லாப்ல வந்து போடும்போது நமக்கு 77 மில்லிகிராம் தான் வந்து கிடைக்குது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 81 - 77 4 மில்லிகிராம் வந்து கம்மியாக கிடைக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் நம்ம ஒரு 29 ரூபா வந்து பே பண்ணியிருக்கோம். இதில் கரெக்டாக 1000 ரூபாய் தான் வந்து பே பண்ணோம். 1000 ரூபாயே வராது, 990 தான் வரும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 29 ரூபா பே பண்ணுறோம். அந்த 29 ரூபாயும் இன்னைக்கு கோல்டு ரேட் 14,610 ரூபாய்க்கு போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 2 மில்லிகிராம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ண 29 ரூபாய்க்கு 2 மில்லிகிராம். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1000 ரூபாயை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 5% ஸ்லாப், 7% ஸ்லாப் ரெண்டுலேயும் வந்து போடுறோம் அப்படின்னா 6 மில்லிகிராம் வந்து நமக்கு லாஸாக கிடைக்கும். நம்ம 7% ஸ்லாப்ல போடுறதுக்கும் 5% ஸ்லாப்ல போடுறதுக்கும் நம்ம வந்து 7% ஸ்லாப்ல போட்டால் 6 மில்லிகிராம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா. அதே நம்ம வந்து 5% ஸ்லாப்ல போட்டோம் அப்படின்னா 6 மில்லிகிராம் வந்து நமக்கு லாஸு. இன்னும் இதை கிளியராக அந்த டேபிளில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 7% பெனிஃபிட் இருக்கிறது, இது 5% பெனிஃபிட் இருக்கிறது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்க்கலாம். அமௌண்ட்டு இதில் நம்ம வந்து எவ்வளோ போட்டோம் அப்படின்னா 1000 ரூபாய் போட்டோம். 1000 ரூபாய் கூட இல்லை, 990 தான் வந்து போடுவோம். 110 ரூபா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அப்படிங்கும் போது 10 தடவை போடும்போது 990 ரூபாய் தான் நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ இதில் 1029 ரூபா போடுறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட 39 ரூபாய். கோல்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அக்குமுலேட் ஆச்சு, டோட்டலாக 81 மில்லிகிராம் வந்து கிடச்சிது. இதில் 77 மில்லிகிராம் தான் வந்து கிடச்சிது. மில்லிகிராமில் நமக்கு 4 மில்லிகிராம் வந்து கம்மியாக கிடச்சிது. ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ரேட்டு 12,222 ரூபாய், இங்கே 13,363 ரூபாய். இந்த ஆவரேஜ் ரேட்டும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு தான் நமக்கு வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் ரேட்டும் 1141 ரூபாய் கோல்டு ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் போது தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இது வந்து ஆகும். ஸோ இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 39 ரூபா கொடுத்து 4 மில்லிகிராம் கம்மியாக வாங்கி ரேட்டுமே வந்து கிட்டத்தட்ட 1150 ரூபா வந்து ஜாஸ்தி பண்ணி நம்ம ஆவரேஜ் ரேட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து வருது. இது வந்து ஒரு 1000 ரூபாய்க்கே இவ்வளோ லாஸ் வருது. 1000 ரூபாய்க்கே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 மில்லிகிராம் வந்து லாஸ் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட்டில் ஒரு 2 மில்லிகிராமும் கோல்டாகவே ஒரு 4 மில்லிகிராமும் லாஸ் பண்ணுறோம். டோட்டலாக 6 மில்லிகிராம். இதே நம்ம ஒரு 1 கிராம் நம்ம சேவ் பண்ணுற டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் சேவ் பண்ணணும். அந்த 15,000த்துக்கு கிட்டத்தட்ட 90 மில்லிகிராமை வந்து நம்ம லாஸ் பண்ணுவோம். இந்த 5% ஸ்லாப்ல மட்டும் யூஸ் பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்னா 7%க்கும் 5%க்கும். அதே நீங்கள் ஒரு 2 கிராம் டார்கெட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 6 மில்லிகிராம் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட 180 மில்லிகிராம உங்களுக்கு வந்து கம்மியாக கொடுக்கும்.
ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 கிராம் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து வச்சுருக்கீங்க. அதில் 1 கிராம் வந்து 7% ஸ்லாப்லையும் இன்னொரு 1 கிராமை வந்து 5% ஸ்லாப்லையும் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணும் போது நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து 90 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு கம்மியான கோல்டு தான் வந்து கிடைக்கும். நம்ம பேமெண்ட் அப்பயே நமக்கு வந்து லாஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த ஆவரேஜ் ரேட் அது வந்து நம்ம பர்ச்சேஸ் அப்போ எப்படி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் அப்போ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இது ரெண்டும் வந்து பே பண்ணி தான் வந்து வாங்குவோம். ஸோ வேஸ்டேஜுக்கு ஒரு 2%, ஜிஎஸ்டிக்கு ஒரு 3% வந்து நம்ம பே பண்ணணும். இந்த ஆவரேஜ் ரேட்டு இங்கே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது 1141 ரூபா. இங்கே நமக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த கால்குலேஷனில் சொல்கிறேன், நல்லா தெளிவாக பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு 2 கிராம் டார்கெட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 7% ஸ்லாபில் மட்டும் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12,222 ரூபா இந்த ரேட்டுக்கு நான் போட்டிருக்கேன். இது உங்களோட ஆவரேஜ் ரேட்டாக வருது அப்படின்னா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க? 24,444 ரூபா வந்து பே பண்ணியிருப்பீங்க. வேஸ்டேஜ் 2% அப்படின்னா ஸோ 24,444 இன்ட்டு 2% அப்படின்னு போடும்போது வேஸ்டேஜாக மட்டும் 488.88 அதாவது 489 ரூபா வந்து நம்ம வேஸ்டேஜாக பே பண்ணுவோம். ஜிஎஸ்டி 3% அப்படின்னா இந்த கோல்டு நம்ம பே பண்ணதுக்கும் இந்த வேஸ்டேஜ் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இன்ட்டு 3% அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 748 ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்து ஜிஎஸ்டி. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 கிராம் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது 1236 ரூபா வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து கோல்டு காயினை வந்து வாங்கணும். அதே இந்த 2 கிராமை நீங்கள் 5% ஸ்லாபில் வந்து சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ரேட்டு 13,363 ரூபா. ஸோ அதில் இன்ட்டு 2 கிராம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 26,726 ரூபா நம்ம வந்து பே பண்ணியிருப்போம். வேஸ்டேஜ் 2% போட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூக்கு 2% வந்து 534.5. ஜிஎஸ்டி நம்ம பே பண்ண அமௌண்ட் ப்ளஸ் வேஸ்டேஜ் இது ரெண்டையும் சேர்த்து 3% வந்து போடணும். போட்டோம் அப்படின்னா 818 ரூபா வந்து ஜிஎஸ்டி. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1352 ரூபா வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இது வந்து 7% ஸ்லாபில் பே பண்ணி அந்த ஆவரேஜ் ரேட்டுனால வந்து வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி. இது 5% ஸ்லாபோட ஆவரேஜ் ரேட்டால் வந்து வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 115 ரூபாய் இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 2 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 கிராம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 230 ரூபாய் வந்து கொடுக்கணும். நம்ம 4 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதுவும் வந்து ஒரு அமௌண்ட்டு தான். ஸோ இதை வந்து இன்னும் கரெக்டாக நம்ம லாஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 5% ஸ்லாபில் 2 கிராமுக்கு நம்ம 26,726 ரூபா பே பண்ணியிருக்கோம். அதே 7% ஸ்லாபில் 24,444 ரூபா பே பண்ணாவே 2 கிராம் கிடைக்கும். ஸோ அதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 2,282 ரூபா வந்து பே பண்ணியிருக்கோம். இதில் பே பண்ண அந்த 26,726 மைனஸ் நான் 7% ஸ்லாபில் பே பண்ண 24,444 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2,282 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா 5% ஸ்லாபுக்கு பே பண்ணுவோம். ப்ளஸ் 5% ஸ்லாபை யூஸ் பண்ணதுனால வேஸ்டேஜில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்தது? வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டியில் நமக்கு ஒரு 115 ரூபா எக்ஸ்ட்ரா. அந்த 115 ரூபாயும் சேர்த்தோம் அப்படின்னா 2,397 ரூபா நமக்கு வந்து லாஸாக வந்து வரும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 2,400 ரூபாய் வந்து டிஃப்ரென்ஸ். இந்த 2,400 ரூபாய் வந்து 5% ஸ்லாபுக்கும் 7% ஸ்லாபுக்கும் பே பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸாக வந்து இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் வந்து என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டார்கெட் வந்து என்னவோ அதை வந்து 7% ஸ்லாபுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 5% ஸ்லாபில் ஏதாவது மிச்சம் மீதி இருக்குது அப்படின்னா மட்டும் பே பண்ணுங்கள். மற்றபடி இதில் வந்து பே பண்ண வேண்டாம். இதில் நமக்கு பெரிய பெனிஃபிட் இல்லை. இதில் ஜாஸ்தி பெனிஃபிட் இருக்கும்போது நம்ம இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ உங்கள் டார்கெட் வந்து 2 கிராம்ஸ்ன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா 7% ஸ்லாபில் ஒரு 1.75 கிராம்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க. மீதி 0.25 கிராம்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் 5% ஸ்லாபில் பே பண்ணிக்கலாம். இஷ்யூ இல்லை. பட் உங்களோட டார்கெட் வந்து 2 கிராம்ஸு அதில் 1 கிராம் மட்டும்தான் வந்து 7% ஸ்லாபில் வந்து பே பண்ணியிருக்கீங்க. இன்னொரு 1 கிராம் 5% ஸ்லாபில் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் நியூவாகவே வந்து ஒரு இன்ஸ்டா கோல்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ கோல்டு காயின் இஷ்யூ வந்து இருக்குதான். பட் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. நானும் வந்து நிறைய பேரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். ஜுவல்லரி வச்சுருக்கவங்க, ஜுவல்லரி அசோசியேஷன்லேயே மெம்பராக இருக்கவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படிலாம் வந்து கோல்டு
கோல்டு காயினை ஸ்டாப் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலி வந்து பாசிபிள் கிடையாது, அதனால கோல்டு காயின் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எந்த இஷ்யூவும் வந்து இல்லை. இப்போ நீங்கள் நியூவாக கூட இன்னொரு இன்ஸ்டா கோல்டு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். 5%க்கும் 5%க்கும் அரௌண்ட் ஒரு 2400 ரூபாய் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வருது, லாஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 2 கிராமுக்கு. அதே நீங்கள் ஒரு 4 கிராமை டார்கெட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா 4800 ரூபாய். இது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட். நம்ம டிஜிகோல்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 100, 200, 300 இப்படி சேவ் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுலேயே ஒரு 2400 ரூபாய் வந்து நம்ம லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 200 மில்லிகிராம் இதை வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணுவோம். நம்ம இப்படியெல்லாம் வந்து இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் 7% ஸ்லாபை வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து பெட்டர். ஸோ இதுதான் என்னோட சஜஷன். ஸோ நான் வந்து 7% ஸ்லாப் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 7% ஸ்லாப்பில் கரெக்டாக வந்து 2.007 கிராம் வந்து சேவ் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இதில் நான் வந்து பே பண்ண மாட்டேன். ஸோ இன்கேஸ் டிஜிகோல்டு வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்துச்சு அப்படின்னாலும் நியூவாக வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி தான் வந்து 7% ஸ்லாபில் மட்டும்தான் வந்து நான் பே பண்ண போகிறேன். 5% ஸ்லாபில் பே பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மீதி இருக்குது, கொஞ்சம் தான் மீதி இருக்குது, ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மீதி இருக்குது அப்படின்னா நீங்கள் 5% ஸ்லாபில் பே பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 7% ஸ்லாபை புதுசாக ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கிறதா வந்து பெட்டர் ஆப்ஷன். இதெல்லாம் என்னோட சஜஷன்ஸ் மட்டும்தான். இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லலை. ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, 5%ல் பே பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் பே பண்ணுங்கள், இஷ்யூவும் இல்லை. பட் இது ரெண்டுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.